வணங்க மக்களே, இன்றைக்கி நம்ம பேந்தா பாரோடைய எபிசோட் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கண்டிப்பாக அதிக பேருக்கு மஸ்ட் வாட்சாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமான்னு இந்த எபிசோட்லேயே யோசிக்க வச்சுருவாங்க. அது வகையில் எபிசோடில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஹோஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி கிளினிக்னு ஒரு இடத்த காமிக்க, அந்த இடத்துல ஜிபிஎம்னு ஒரு ஆள் பயங்கரமாக கத்தின்னு இருக்காரு. மரியாதையே என் பொருளை திரும்ப தாங்கடான்ற மாரி பயங்கரமாக கத்தின்னு இருக்காரு. இவர் கத்துனதோட சரின்னு விடாமல் அந்த இடத்துல ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை வேற போட்டு வடிக்க கடைசியாக அந்த இடத்துல காட்ஸ்லாம் வந்து இவர் பிடிச்சிடுறாங்க. அந்த சமயம் தான் இவர் என்னுடைய ஸ்பேமை தாங்கடான்ற மாரி பயங்கரமாக கத்த, இது ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல, அதை ஜின்வு வந்து ஹீரோவோட போட்டு காமிக்க சரின்னு ஜின்வும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிபிஎம்மோடைய கேஸை தான் நம்ம ஆட்கள் எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துல ஜின்வு என்ன சொல்கிறேன்னா, ஹோசன் ஃபெர்டிலிட்டி கிளினிக் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பொருளை ஜிபிஎம் உடச்சிருப்பாரு. அந்த பொருளுடைய விலை மட்டும் 600 மில்லியன் கிட்ட வருதான். அதுக்கு அவங்க பணம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 மில்லியன் கிட்டே கேட்டிருக்கதா சொல்ல, அதுக்கடுத்து தான் ஹீரோ இதுக்கு நியூ ஆயர்ஸை இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல, அந்த இடத்துல ஜின்வும் சரின்னு இந்த மாதிரி குக்ஹியோன் அதுக்கடுத்து தான் ஹியோமினை ஆட் பண்ணுறதா சொல்கிறாரு. சரின்னு ஹீரோ தான் அதை கேட்டிருக்கும் போது அந்த இடத்துல ஜின்வு, இந்த கேஸ்க்கு நான் வேறு ஒருத்தரை போட்டேன், நாடாங்ஸு, அவர் ஒழுங்காக வேலை பார்க்குறதே இல்லை, பாதி மணி நேரம் எங்கேயோ காணாமல் போயிடுறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சேலரி தீஃபாக இருக்காருன்னு சொல்ல, அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ அதை பெருசாக கண்டுக்காமல் நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன்னு ஹீரோ போக, ஹீரோ அவசரமாக வெளியே போயின்னு இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னமோ ஒரு கேள்வி கேட்க வராங்க. ஆனால் அவர் அதுக்குள்ளார போயிட்டாரு. ஹீரோ எங்கே போகிறாருன்னு ஜின்வு கிட்ட கேட்டால் ஜின்வு வந்து அவருடைய குழந்தைய கூட்டார போகிறாரு. ஃப்ரைடே மட்டும் அவர் சீக்கிரமாக போயிடுவார், அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோயினி அதை கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவுக்கு குழந்தை இருக்கான்ற மாரி அவங்க ஷாக் ஆக, ஹீரோடைய குழந்தை வேறு எதுவும் கிடையாது, அவருடைய டாக் தான், அதோடைய பேர் கூட ஹஷ்ன்றது. போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த டாகோட ஹோல் டேவையும் அவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டாகை இருந்த இடத்துல விட போக, இதுக்கு பேரலாகவே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சேக்சானையும் காமிக்கிறாங்க. சேக்சான் வந்து ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறான். அதால் நான் 2 வருஷமாக உன்னை ஃபாலோ பண்ணேன், இந்த 3 வார்த்தைகளை சொல்ல தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு ரிங்கோட ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஐ லவ் யூன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாரி சொல்ல, அவரும் என்னன்னு கேட்குறாரு. அதோட இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நமக்கு ஹோசன் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் ஜிபிஎம்மை காமிக்கிறாங்க. ராத்திரி நேரம் யாருமே இல்லாதப்ப என்னமோ ஒரு விஷயத்த ஹோசன் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் தேடின்னு இருக்கேன். கடைசியாக அவர் வந்து இந்தமாரி காட்ஸ் கிட்ட மாட்டின்னு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு தெரிய வருது. நம்ம ஆட்கள் வந்து இன்றைக்கி தான் ஜிபிஎம் பார்க்க வரதா சொல்லியிருந்திருப்பார். அவருக்காக வெயிட் பண்ண கடைசியாக கால் பண்ணும்போது தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதால் ஜின்வு அதுக்கடுத்து தான் ஹீரோ 2 பேருமே போகிறாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் வழியோடு என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி நான் ஏகப்பட்ட லாயர்ஸை பார்த்துருக்கேன், அவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதில் ஜெயிக்க வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதை தானே சொல்ல போகிறீங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோ, நாங்கள் டிஃப்ரெண்ட் ஆனவங்க, அந்த லாயரும் நாங்களும் ஒன்று கிடையாது, நாங்கள் முதல்ல உங்கள் கதையை கேட்குறோம், அந்த கதையை பொறுத்து தான் எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறது மட்டும் இல்லாமல், எங்களால் ரிங்குக்குள்ளார வர முடியாது, ஆனால் ரிங்குக்கு வெளியே நாங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருப்போம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து போகும்போது அந்த இடத்துல அவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கு காரணம் என்னுடைய ஸ்பேம் தான், என்னுடைய ஸ்பேமை அவங்க அழிச்சிட்டாங்க, என்னுடைய ஸ்பேம் அந்த எக்யூப்மெண்ட்டோட ரொம்ப வேல்யூ இருந்தது, 10 பில்லியன் வான் ஒர்த்துன்னு சொல்ல, அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஜின்வுமே, உங்களுக்கு வெறும் 35 வயசு தான் ஆகுது, உங்களால் ஸ்பேமை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதா, நீங்கள் ஒன்றும் ப்ரைமல் தானே இருக்கீங்கன்னு கேட்க, அந்த இடத்துல இவருமே என்னுடைய ப்ரைவேட் பார்ட்டில் சர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு 2 பேருமே ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் நம்ம ஆட்கள் மேலும் கேட்கும்போது ஜிபிஎம் என்ன சொல்கிறேன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பார்ட்டில் சர்ஜரி நடக்கும்போது டாக்டர் எச்சரிக்கை பண்ணாராம் இப்படி ஒரு பிரச்சனை வரலான்னு. அதால் இவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட இந்தமாதிரி ஸ்பேமை தந்து இருந்திருப்பார். அவங்கக்கிட்ட திரும்ப கேட்கும்போது அந்த ஸ்பேம் அழிஞ்சிருச்சுன்னு அவங்க இந்தமாரி குறைச்சலாக சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கடுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேமை நம்பி தான் இவருடைய ஃப்யூச்சரே இருக்கிறதா சொல்ல, அதால் நம்ம ஆட்கள் இந்த கேஸை எடுத்துக்கலான்னு உறுதியாக நிற்கிறாங்க. சரி, ஜிபிஎம்முடைய கேஸை நம்ம ஆட்கள் எடுத்துக்கிறாங்க. ஹோசன் ஃபெர்டிலிட்டி கிளினிக்குடைய கேஸை யார் எடுத்துக்கிறான்னா, இந்தமாரி ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் எடுத்துக்கிறாரு. இந்த விஷயம் தெரியாது. ஹீரோயினுமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற பக்கம் தான் நடந்து வராங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கினாலும் எந்த வார்த்தையும் பேசிக்க கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கடைசி அவங்க எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஸ்பேம் அழிஞ்சிச்சுல, அதுக்கு 500 மில்லியன் பணமாக கேட்க, அதை கேட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டுமே, நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்களா, அவ்வளோ பணம் எப்படி தர முடியும்னு சொல்ல, அந்த இடத்துல இவருமே நெக்லிஜென்ஸ் படி நீங்கள் நடந்துக்கிறோம், நாங்கள் ஆர்டர் ஆஃப் ரூல்ஸ் படி தான் நடந்துக்கிறோன்னு சொல்ல,
அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு சேக்சானோ இந்தமாரி நம்ம கோர்ட்டில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுமே இது சரியாக இருக்குமா, அவங்க 500 மில்லியன் தருவாங்களா, இதை எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்னு சொல்ல இன்னும் சில டேமேஜஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பக்கம் எல்லாத்தையும் ஹீரோ புரிய வைக்க சரின்னு சொல்லிட்டேன். இவங்க ஜிபிஎம் பார்க்க போகிறாங்க. இப்போதைக்கு ஹீரோயினி அதுக்கடுத்ததாக குக்கியோன் இவங்க 2 பேரும் தான் இந்த கேஸை எடுக்க போகிறாங்க. அதை பற்றி ஹீரோ அந்த ஜிபிஎம் கிட்ட பேசின்னு இருந்தா ஜிபிஎம் ஹீரோயினை பார்த்து ஃபீமேல் லாயர்ஸ்லாம் வேணாம், நான் இந்த மாதிரியான ஆக்வர்டான வேர்ட்ஸ்லாம் பேசுறது மூலியமா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல ஹீரோயினி அவரோட நிலைமையை புரிஞ்சுன்னு நான் குக்கியோன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு வெளியே போக ஹீரோ போகும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதிர்த்து போராடணும், அவர் உங்களை ஒரு பொண்ணாக தான் பார்க்குறாரு தவிர அவருடைய லாயரை பார்க்க கிடையாது, அடுத்த வாட்டி இந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற மாரி சொல்லிவிட்டு அவர் போக அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோ திட்டின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மின்ஜியாங் வராங்க. மின்ஜியாங் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ ரொம்ப கைண்டானவன், அவன் சில பேர்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய குணம் அவனுக்கு போக போக தெரியும்னு சொல்லிட்டு போக சரின்னு இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. கடைசியாக குக்கியோன் விசாரிச்சுட்டு வந்து உக்கார ஹீரோயுமே அவர் எதனாச்சும் சொன்னாரான்னு கேட்கும்போது அந்த இடத்துல குக்கியோனும் அவர் சொல்கிற சில வார்த்தைகள் எனக்கு புரியவே இல்லை, அவர் என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை கேட்டு நீயாச்சு எதனாச்சும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு குக்கியோன் அந்த ரெக்கார்டிங்கை ஹீரோயினி கிட்ட தரேன். ஹீரோயினியும் அதை கேட்டுக்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் வேடாக தெரியுது. சரின்னு இவங்க ஜிபிஎம்மோட உட்காந்து பேசுகிறாங்க. ஜிபிஎம் பேசும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஹீரோயினும் வந்து சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்க ஃபஸ்ட் டைம் லா ஸ்கூலில் இருக்கும்போதே இவங்களுக்கு சில செக்ஷுவல் வேர்டு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சில செக்ஷுவல் க்ரைமை பற்றிலாம் சொல்லி கொடுத்ததா சொல்லி இவங்க அப்படியே ஜிபிஎம்மோட பேச கடைசியாக ஹீரோ வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் கேம் சேஞ்சரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோவை என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்படியே நமக்கு கோட் சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஜிபிஎம்மோடைய ஸ்பேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு 500 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்ல அங்கே இருக்கிற ஜட்ஜுமே ஷாக் ஆகி எதுக்கு 500 மில்லியன், அவ்வளோ என்ன உங்கள் ஸ்பேம் ஒர்த்துன்ற மாரி கேட்க ஹீரோ நான் ஜிபிஎம்மை கேள்வி கேட்கலாமான்ற மாரி ஜிபிஎம் கிட்ட எதுக்கு இந்த மாரியான சில விஷயங்கள்ன்ற மாரி கேள்விகள் கேட்டுன்னு இருக்கேன். ஜிபிஎம்மோ அதுக்கு ஆன்சர் போகும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க மூஞ்சி முழுக்கவே பேர்ன் ஆகியிருக்கு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக பேசின்னு இருக்கேன். கடைசி அந்த இடத்துல ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அது வேறு யாரும் கிடையாது, ஜிபிஎம்மோடைய ஒய்ஃப் தான். நேற்று தான் ஹீரோ ஜிபிஎம்முடைய ஒய்ஃபை பார்த்துருந்துருப்பார். அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லுக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் பார்த்துருந்தா போதும், உங்கள் ஹஸ்பண்ட் தானே உங்களை பார்க்க போகிறது, மற்றவங்கள உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம் அந்த கேவலமான மனுஷங்களுக்கு எப்படி தெரிய போகுது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இந்த நிலைமையை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லியிருப்பார். அப்படியே அதுலேருந்து கோர்ட் சீன் பக்கம் வந்தால் கோர்ட் சீனில் ஜிபிஎம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ஜிபிஎம்மோ அவங்க ஒய்ஃபை மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் எதிர்பாராத வகையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் மூலிமா ஜிபிஎம்மோடைய ஒய்ஃபோடைய மூஞ்சி அதுக்கு அடுத்ததாக கைகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இவங்களே தனிமையாக்கி இருந்திருப்பாங்க. ஜிபிஎம் விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஜிபிஎம் அதோடு விடாமல் அவங்கள தொடர்ந்து தேடி வர்றது மட்டும் இல்லாமல் கடைசி அவங்கள கண்டுபிடிச்சிருந்துருப்பார். அவர் அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு உன்னுடைய லுக்ஸை பற்றி கவலை கிடையாது, நான் உனக்காக இருக்கேன், நம்ம 2 பேரை மட்டும் நீ பாரு, எதுக்கு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதை தவிர என்னுடைய மனசில் எதுவும் இல்லைன்னு அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். இதை தொடர்ந்து இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த மூமெண்ட். இந்த மாதிரி ஜிபிஎம்முடைய ஒய்ஃபுடைய சிஸ்டர் வந்து இந்தமாரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை கூட விளையாடும் போது தான் அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதை ஜிபிஎம் பார்த்து அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுருந்துருப்பார். ஆனால் இதுக்கு நடுவில் இவருடைய ப்ரைவேட் பார்ட்டில் சர்ஜரி நடக்கிறதுனால இவருடைய ஒய்ஃப்க்கு இவரால் குழந்தைய தர முடியாது. அதால் தான் அந்த ஸ்பேமை இவர் எடுத்து வச்சுருந்துருப்பார். ஆனால் அந்த ஸ்பேம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அவங்க சொன்னதாக இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இவருக்கு முன்னமே தெரியப்பட்டுதா இந்தமாரி அந்த ஸ்பேமை ஆக்சுவலி ஹோசான் ஃபெர்டிலிட்டி கிளினிக் கிட்ட தந்துருந்துருப்பார். இவர் கடைசியாக போய் அந்த ஸ்பேமை கேட்டிருந்திருப்பார். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப கேவலமாக நடந்ததாக சொல்கிறாரு. அதாவது இவருடைய பிறக்காத குழந்தை ஒரு மான்ஸ்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணாங்களா. இவங்க ஒய்ஃபுடைய மூஞ்சி தீயப்பட்டதுனால அவங்க குழந்தைய அந்த மாதிரி தான் பிறக்கும். அப்படியே அந்த குழந்தை நல்லா பிறந்தாலும் அவங்க அம்மாவை பார்த்து அந்த குழந்தை என்னன்னு நினைக்கும், அவங்க அம்மா ஒரு மான்ஸ்டர் மாரி தானே இருக்குன்னு நினைக்குன்ற மாரி அவங்க பின்னாடி பேசியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்டோன்னே ஜிபிஎம்முடைய மனசே
உடஞ்சிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவருடைய எதிர்காலமே அழிஞ்சு போனதாக சொல்கிறாரு. இதுக்கு 500 மில்லியன் கரெக்டாக இருக்குமான்ற மாரி இவர் கேள்வி எழுப்பேன். இந்த இடத்துல சியோக்சான் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிற ஒரு ரிப்போர்ட்டரை பார்க்குறாரு. அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல், எங்களுக்கு இந்தமாரி கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, நாங்கள் இந்தமாரி எதிர் டீம் கிட்ட பேசலாமான்ற மாரி இவங்க கேட்க, அதுக்கேற்ற மாரி ஜட்ஜுமே கொஞ்சம் நேரம் தராங்க. இதுக்கு நடுவில் தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்ததாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்தால் அவளுக்கு காது கேட்காம இருக்கும். நாங்கள் 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான். ஒருத்தர் மாரி ஒருத்தர் இருந்தோம். எங்கள் அம்மா வந்து என்னுடைய ட்வின்னை வந்து என்னுடைய அப்பா கிட்ட தரதாக இருந்திருந்துப்பாங்க. என்னுடைய ட்வின் வைட்டு போக எனக்கு மனசு கிடையாது. அதில் என்னுடைய சிஸ்டருடைய ஹேரும் என்னுடைய ஹேரும் ஒரே மாரி வச்சுருக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா என்னுடைய அம்மா அப்பாவால் எங்கள் 2 பேரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்தமாரி பண்ணேன். ஆனால் அதையும் தாண்டி அவங்க என்னுடைய ட்வின் சிஸ்டரை கூட்டிக்கிட்டு போனதா ஹீரோயினி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ட்வின் சிஸ்டருடைய நேம் ஹியோஜோன்றது. ஆக்சுவலி நம்ம போன எபிசோட்லேயே இந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துருப்போம். அதை தான் ஹீரோயினி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்வின் சிஸ்டருக்கு காதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே சியோக்சான் பெருசாக எதுவும் பேசாமல் அப்புறம் சந்திக்கலான்னு ஹீரோயினை விட்டு போயிருப்பார். ப்ரெசன்ட் டைமில் இல்லை, சியோக்சான் டைம் கேட்டாந்துருப்பார்ல ஹீரோ கிட்ட, உன்னோடைய பிளான் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரிப்போர்ட்டரை வச்சு நீ கேம் பிளே தானே விளையாட ட்ரை பண்ணுற, சரி உன்னோடைய டீலுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் டேமேஜஸ்க்கு நீ எவ்வளோ தருவன்ற மாரி சியோக்சான் கேட்டுன்னு இருக்கேன். ஹீரோ வந்து 100 மில்லியன் தரதா சொல்கிறாரு. அதுக்கு மேலேருந்து ஒரு அமௌண்ட்டும் எங்களால் தர முடியாதுன்ற மாரி ஹீரோ சொல்லின்னு இருக்கேன். அது சியோக்சானும் ஒரு பக்கம் கேட்டுன்னு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் சியோக்சான் சரி நான் டீலுக்கு ஒத்துக்கிறேன், அதே சமயத்தில் அந்த ரிப்போர்ட்டர்கிட்டேருந்து எந்த நியூஸுமே வெளியே கசியக்கூடாது பார்த்துருந்துங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிவிட்டு 2 பேருமே ஒரு டீலுக்கு வந்து கடைசியாக இந்த கேஸில் ஜிபிஎம்ஸ் ஜெயிச்சிடறாரு. ஜிபிஎம்க்கு ஏற்ற பணமும் கிடச்சிது. கடைசியாக ஜிபிஎம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாரி காமிக்க, கடைசியாக நம்ம ஹீரோடைய லா ஃபார்முக்கு வந்தால் அந்த இடத்துல ஜின்வு நாடாங்ஸுவோட சண்டை போட்டுன்னு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாடாங்ஸுவோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க ஒரு சேலரி தீஃப்னு சொல்லிவிட்டு. அதால் தான் நாடாங்ஸுவோட இவர் செம்மையாக சண்டை போட்டுன்னு இருக்காரு. ஏன்னா நாடாங்ஸு ஒழுங்காக வேலைக்கு கூட வரது கிடையாது. அது விஷயமாக தான் 2 பேருக்குள்ளார பிரச்சனை போகுது. ஆக்சுவலி இந்த நாடாங்ஸு எந்த லா ஃபார்மில் வேலை செய்கிறாருன்னா, இந்த மாதிரி டோயோன்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய லா ஃபார்மில் தான் இவர் வேலை செஞ்சுருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஹீரோவுமே வந்து அந்த இடத்துல பிரச்சனையை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல மிஸ்டர் கோன்னு ஒரு ஆள் வராரு. ஹீரோயினுமே யார் இந்த கோன்ற மாரி அந்த இடத்துல இருக்கிற குக்ஹியோன் கிட்ட கேட்டா, குக்ஹியோன் இவரை பற்றி உனக்கு தெரியாதா, இவர் இலுமோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ன்ற மாரி சொல்ல, ஹீரோயினுமே கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் அந்த இடத்துல அந்த டீமுக்கும் ஒரு மாதிரி சண்டை போக, கடைசியாக மொத்த பிரச்சனையுமே ஹீரோ தீர்த்து வச்சிடறாரு. கடைசியாக ஹீரோயினி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேலையை பார்த்துருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சியோல் கிட்ட இருந்து கால் வருது. என்ன கால்னு பேசினா, லிஎன்சிஓ கம்பெனியில் இருக்கிற ஒருத்தவன் ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணுறதா சொல்ல, யார் அவனோட டீட்டெயிலாம் அனுப்பு, நான் என்ன செக் பண்ணி பார்க்குறேன்ற மாரி ஹீரோயினி சொன்னால், அது சியோக்சான்ன்ற மாரி அவங்க சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி ஷாக் ஆகிடுறாங்க. சியோக்சான் புதுசாக ஒரு டேட்டிங்க்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் அந்த இடத்துல அந்த பொண்ணோட பேசின்னு இருக்கேன். கடைசி ஹீரோயினி டெஃபாட்ட பேசுகிறாங்க. அதாவது அவனை சைகை பாஷையிலே அசிங்கமாக திட்டுறாங்க. ஹீரோயினி இப்படி இவர் திட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்த விட்டு கெத்தாக வந்துட்டாங்க. ஆனால் இதில் சியோக்சானுக்கு தான் எதுவும் புரியல. ஏன்னா சியோக்சானுக்கு சைகை பாஷையே தெரியாது. காலையில் தான் ஹீரோயினி அவங்க சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளார அவன் பிரேக்கப் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. புதுசாக ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு மட்டும் வந்திருக்கான். இந்த ஒரு கவலையிலே ஹீரோயினி வந்து காஃபி போட்டுன்னு இருந்திருப்பாங்க. சுடு தண்ணியை மட்டும் தான் அந்த இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. அது ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல், நான் இந்த ஹாட் வாட்டரை எடுத்துக்கலாமான்னு கேட்க, ஹீரோயினி கொஞ்சம் ஷாக்கில் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஆன்சர் பண்ணல. கடைசியாக ஓகேன்னு சொல்ல, சரின்னு ஹீரோவும் டீ போட்டு தர்றாரு ஹீரோயினிக்கு. ஹீரோயினுமே உட்காந்து ஹீரோ கிட்ட, நீங்கள் ஜிபிஎம்மோடைய பிளேஸில் இருந்தீங்கன்னா எந்த மாரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, என்னோடய இதயமே நொறுங்கி இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயினி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோ கிட்ட, இந்தமாரி ஒருத்தவன் விட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், அவன் இந்தமாரி சீட் பண்ணுறானே லவ்க்குள்ளார, அது எந்த மாதிரியான விஷயமா இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்க, இவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் லைட்டாக கேட்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே இது சரியான முறை இல்லைன்னு மட்டும்தான் நான் சொல்வேன், அதே சமயத்துலேயே அந்த மாதிரியான பாஸ்டர் ரொம்ப கேவலமான அவங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி ஸ்மைல் பண்ணுறாங்க. கடைசி ஹீரோயினிக்கு காம்ப்ளிமெண்ட் தர மாரி, நீங்கள் இந்த வாட்டி உங்கள் வேலையை நல்லா பண்ணீங்க, வெல்டன்ன்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட சொல்லிட்டு போக, கடைசி 2 பேருடைய அந்த டீயுமே நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன லவ் மலர போகுதுன்ற மாரியே இந்த எபிசோட் லைட்டாக ஃபினிஷ் பண்ணுறாங்க.
இந்த எபிசோட் உண்மையாலுமே தரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் இதை லிட்ரலி எதிரே பார்க்கல உங்ககிட்டேருந்து. நான் இது வரைக்குமே ஏகப்பட்ட லாஸ்ட் சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு எதுவுமே பெஸ்ட்டாக போனது கிடையாது. ரீசெண்டாக கூட லாவ் அண்ட் த சிட்டின்னு ஒரு சீரீஸ் வந்துருந்துச்சு. அது கூட பெருசாக எனக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீரீஸ் வேறு லெவலில் மேக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எபிசோடு இப்படி பண்ணுவீங்களான்ற மாரி வேறு லெவல் மேக் பண்ணிட்டாங்க. ஒரு சீரீஸ் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு இந்த அளவுக்கு போக முடியுமான்ற மாரி என்னையே திங்க் பண்ண வச்சுட்டாங்க. அது வகையில் நான் இது வரைக்குமே பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸாக ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ்லேயே இது ஆகிடுச்சு. அந்தளவுக்கு சில விஷயங்களை தரமாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அதிக பேர் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.